நண்பர்களே, நான் இப்போ நிற்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி கிழக்கு கடற்கரை சாலை. ரோடு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி டு சென்னை போகக்கூடிய ரோடு. தொண்டி வழியாக போகுது. இதில் இந்த பின்னாடி பாருங்கள், காட்டுக்கருவைகள் வளர்ந்துருக்குது பார்த்தீங்களா, அந்த வேலைக்கருவைகள். இது மாதிரி தொடர்ச்சியாக தேவிப்பட்டினத்துலேருந்து இந்த பகுதி முழுக்க அம்மாப்பட்டினம் அதிராம்பட்டினம் வரைக்கும் இது மாதிரி சாலை ஓரங்களில் இந்த மாதிரி காட்டுக்கருவைகள் வளர்ந்து நிறைய விபத்துகள் நடக்குது. இது தேர்தல் நேரம், இப்போ தும்முனா தான் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த நேரத்தில் மக்களுடைய குறைகள் சொன்னால் தான் ஓரளவுக்காச்சும் அரசியல்வாதிகள்கிட்ட போய் சேரும். ஆல்ரெடி பல முறை இந்த பகுதியில் உள்ள மக்கள் இது சம்மந்தமாக சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இதை பற்றின ஒரு பெரிய அக்கறை காட்டுற மாதிரி தெரியலை. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சாலை ஓரங்களில் நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். இது மாதிரி காட்டுக்கரைகள் வேலைக்கரைகள் வளர்ந்துருக்கிறனால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்டில் தான் வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரைகள் போகக்கூடியவங்க இரவு நேரங்களில் நடந்து போவாங்க. இந்த ரோடை பார்த்திங்கன்னா ஈவினிங் டயத்துலேருந்து நைட் விடிய கன்னியாகுமரி தூத்துக்குடி இந்த பகுதிகளிலேருந்து வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரையாக நடந்து போகக்கூடிய பக்தர்கள் தொண்டு வழியாக இந்த ரோட்டை தான் பயன்படுத்துகிறாங்க. இவங்களுக்கு இரவு நேரங்களில் இந்த மாதிரி காட்டுக்கருவை வளர்ந்துருக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்குது. அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. இந்த ரோட்டில் உள்ள காட்டுக்கருவை அகற்றி மதுரை இது மாதிரியான தேசிய நெடுஞ்சாலைகளில் இருபுறமும் பைக் போகக்கூடிய அளவுக்கு ரோடை விரிவாக்கம் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி இந்த கிழக்கு கடற்கரை சாலை தேவிப்பட்டினம் டு அம்மாப்பட்டினம் அதிராம்பட்டினம் வரைக்கும் 2 பக்கமும் பைக் போகக்கூடிய அளவுக்கு விரிவாக்கம் பண்ணி தந்தாங்கன்னு சொன்னால் முடிஞ்சளவு விபத்துக்களை தவிர்க்கலாம். இந்த பகுதியில் உள்ள மக்களும் நிம்மதியாக வாழலாம் அப்படிங்கிற தகவலையும் இந்த முன்னே நான் தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள், இது ரோட்டில் அந்த பாலத்தில் உள்ள தடுப்பையும் தாண்டி எவ்வளோ வெளியில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதனால் நிறைய வாகனங்கள் ஒதுக்க முடியாமல் எழுத்தாவில் பெரிய லாரி வந்துச்சுன்னா பைக்கில் போகிறவங்க நடந்து போகிறவங்கலாம் வண்டி ஒதுக்க முடியாது. நிறைய சங்கடங்கள் ஆக்சிடெண்ட்டுகள் தொடர்ச்சி அந்த பகுதியில் நடக்குது. அதுக்கு ஆடு மாடுகள் ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த மாதிரி வேலைக்கருவை மறைக்கிறது மிக முக்கியமான காரணமாக இருக்குது. எலெக்ஷன் நேரனால கண்டிப்பாக ஆட்சியாளர்கள் அல்லது இந்த பகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் இந்த விஷயத்தை உன்னிப்பாக நீங்கள் கவனிப்பீங்க. எங்கள் திருவாடனை தொகுதியில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. இதை தாண்டி இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது தொண்டியில். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் இது எலெக்ஷன் நேரனால வாய்ப்பு தான் நான் போடுறேன். அரசு மருத்துவமனை கேட்டு ரொம்ப நாளாக எங்கள் மக்கள் போராடிட்டு இருக்காங்க. தொண்டியில் அரசு பேருந்து பணிமனை கேட்குறாங்க, ஒரு சிறந்த கல்லூரி, ஒரு மகளிர் கலைக்கல்லூரி கேட்குறாங்க. தேவையான அடிப்படைகள் நிறைய இருந்தாலும் இது உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயனால முதல் கட்ட வேலையாக சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய வேலைக்கருவிகளை அகற்றி தந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஆட்சியாளர்கள் நல்ல பண்ணும்போது ஷேர் பண்ணுங்கள். எங்கள் பகுதி மக்களுடைய ஒரு உயிர் ஆபத்து தரக்கூடிய விஷயம் அகற்றுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.